ஹாய் நண்பர்களே, ரெட்ரோ திரைப்படத்தோட அதாவது சூர்யா 44 திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு. டீசர் மூலமாக ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சூர்யாவும் பூஜை ஹெக்டே அவர்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து சூர்யா அவர்கள் சொல்கிற டைலாக் என்னென்னா, ஸோ நான் வந்து அடிதடி விட்டுறேன், இதுக்கு மேலே கோவப்பட மாட்டேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்து மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லிவிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து சூர்யா அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என் அப்பா செஞ்ச தொழிலை நான் செய்ய மாட்டேன், என் அப்பா கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதிலே வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ பாஸ்ட்டில் வந்து சூர்யா வந்து காமிச்சிருப்பாங்க. சூர்யா அவர்கள் ஸ்ரீலங்கா பாஷை வந்து பேசுகிறதுனால கம்ப்ளீட்டாக ஸ்ரீலங்காவை சுற்றி தான் இந்த திரைப்படம் இருக்குது. ஸோ வந்து பாஸ்ட், அதாவது இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க சூர்யா, இவங்களோட அப்பா தான் வந்து பாஸ்ட்டில் இருக்க சூர்யா. அவர் தான் வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். ஸோ அவர் செய்த தொழிலை தான் வந்து அவனோட மகனும் சூர்யா அவர்களும் வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பூஜா ஹெக்டேக்கு மேலே வந்து ஒரு காதல் வந்து சூர்யா அவர்களுக்கு வருகிறது. அந்த காதல் வளர வளர பூஜா ஹெக்டேக் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அடிதடி வேண்டாம், ஸோ வந்து எனக்கு நீ முழுசாக வேணும் அப்படி சொல்லி 6 திரைப்படத்தில் எப்படி திருஷியா சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சூர்யா அவர்கள் இதுக்கு வந்து மனம் மாறி ஓகே வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து இதுக்கப்புறமா வந்து சூர்யா அவர்கள் ஏற்கனவே செய்த தவறுகளால் வந்து சூர்யாவுக்கு என்னென்ன பின் விளைவுகள் வந்து வரப்போகிறது, என்னதான் வந்து அந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு வந்தாலுமே வந்து அந்த ரவுடி தொழில் வந்து சூர்யாவை விடாமல் டார்ச்சர் பண்ண போகிறது. ஸோ இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதை விட்டு வெளியே வருவாங்களா, மீண்டும் ரவுடி தொழிலுக்குள்ளே போவாங்களா, அதுதான் வந்து படத்தோட மீதி கதையாக இருக்க போகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்